அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்று ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 952 952 அப்படிங்கிற ரிசல்ட்டு நம்மளுக்கு வந்து நேற்று நம்ம எடுத்ததில் 012321 அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கெஸ்ஸிங் எடுத்திருந்தோம். 982 அப்படிங்கிற ரிசல்ட் இங்கே இருக்குது. 982 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 993 சப்போர்ட்டாக ஒரு எண்ணம் நம்ம கொடுத்துருந்தோம். அதில் வந்து 993 வந்து 92 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏசியில் கிடைக்கிது. அதே மாதிரியே நம்ம போர்டு வைஸில் பார்க்கும்போது நேற்று வந்து 965 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 9க்கு நம்ம 0 அப்படிங்கிற மாதிரியும் 6க்கு 1 5க்கு 2 அப்படிங்கிற மாதிரியும் கணிப்பு பார்த்தோம். அதுக்கப்புறம் 9க்கு 3 6க்கு 2 5க்கு 1 அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஸோ நம்ம எடுத்த கணிப்பில் என்ன சப்போர்ட்லேருந்து கிடச்சிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல 9993, அதே மாதிரி இங்கே சி போர்டில் வந்து 2 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இவ்வளோ தான் நம்ம நேற்று எடுத்த கணிப்புகள், அந்த தகவல்கள், இவ்வளோ தான் விஷயம். இன்றைக்கி எப்படி கெஸ்ஸிங்கில் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். சரியா? சரி, இப்போ ஒரு 3 விஷயம் இதில் பார்க்கணும். இந்த சார்ட்டில் வந்து நம்ம 3 விஷயத்தை பார்க்கணும். அது என்ன சார்ட், என்ன பார்க்கணும்? கெஸ்ஸிங்கில் இன்றைக்கி எடுத்தது ஒரே செட்டு தான், பிசியில் 2 நம்பர். அதையும் இப்போயே நான் சொல்லிடுறேன். ஒரே ஒரு செட்டு தான் நம்ம கெஸ்ஸிங்காக பார்க்குறோம். அதுலேருந்து 2 செட்டு பிசியாக பார்க்குறோம். அவ்வளோதான் இன்றைக்கி, வேறு ஒன்றுமே கிடையாது. ஆல் போர்டு இதுலேருந்து காமனாக என்ன வருதோ அதை எடுத்துக்க வேண்டியதான், வேறு ஒன்றும் இல்லை. சரி, இப்போ வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 3 நாளாகவே 9. சரி, இங்கே 982 இருக்குது. அது அப்படியே இங்கே பரட்டி வச்சா 952 இருக்குது. இது ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த பேரில் அப்படியே மேட்ச் ஆகிருக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. சரியா? ஓகே, இப்போ இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம்லாம் பிசியில் என்னவாக வரலாம், பிசி எப்படி சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த இடத்துல ஒரு 3 விஷயம் அப்படின்னா, நம்பர் 1 அந்த விஷயம் என்னென்னா, ஒரு 3 நாளாகவே 9 ட்ராவல் ஆகுது. நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4க்கு 9 9க்கு 5, இங்கே 3க்கு 9 9க்கு 5 என்ன வரும்? சரி, இது 3வது விஷயம். ஓகே, இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது. இங்கே 9க்கு 6க்கு 2னா அப்போ இங்கே 9க்கு 5க்கு 1. ஸோ இந்த பேட்டர்ன் படி பிசியை மட்டும் தனியாக எடுக்கிறோம் 1. ஓகே, சரி, இதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கவனிங்க, 495 495 395. சரியா? அப்படின்னா 4க்கு 9 9க்கு 5 அப்படிங்கும்போது 5க்கு என்ன வரும்? இந்த ரெண்டுமே ஒன்று தான். இந்த பார்த்தீங்கன்னா 4க்கு 9க்கு 5 இருக்குது, இங்கே 3க்கு 9 அப்படின்ட்டு இருக்கும்போது 4. அதாவது இங்கே 4 9 5, இங்கே 3 9 அப்படிங்கும்போது 4க்கு 9க்கு 4னா 3க்கு 9க்கு, சரி, 4க்கு 9க்கு 5னா 3க்கு 9க்கு 4. ஸோ பிசியை பொறுத்த வரைக்கும் 41. ஓகேவா? உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த இடத்துல 1, இங்கே வந்து 4. சரியா? என்ன 52 அப்படின்ட்டு இருக்குது, 41 கொடுக்குறீங்களே, ஒரு நம்பர் மைனஸில் தானே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த பேட்டர்ன் படி வருது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த பேட்டர்னில் இப்படி இருக்குங்கிறத உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். சரி, இப்போ நிறைய பேருக்கு இன்னொரு விஷயமும் இருக்கும். என்ன டவுட் இருக்குன்னா, இங்கே 952 இருக்குது, 952க்கு டேரெக்டாக 265 இருக்குது. 265 அப்படியே பளிர்னு வருமா அப்படின்னா கஷ்டம்தான். ஓகேவா? ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இதில் ஒரு 3 பேர் செட் ஆகுது. இந்த 3 பேர் செட் ஆகுது அப்படிங்கும்போது நம்பர் 1ல் இருக்கிற பேர் வந்து நம்மளுக்கு 495 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல 1 கிடைக்கிது. எங்கன்னா இப்படி காமிக்கிறேன், 4 9 5 அப்படிங்கும்போது 1, 3 9 4. சரியா? ஓகேவா? அந்த பேர் படி எடுத்திருக்கேன். இங்கே எப்படின்னா 9க்கு 6க்கு 2 9க்கு 6க்கு 2 அப்படிங்கும்போது 9க்கு 5க்கு 1 அப்படின்னு எடுத்துருக்கேன். அந்த பேர் அப்படியே கொஞ்சம் மாற்றிக்க வேண்டியதான். அப்படியே 41. சரி, பிசி 41, அதோட முடிச்சிடுவோம். ஓகே, வேறு இப்போ சி போர்டில் என்னவா, போர்டு வைஸில் என்ன இருக்குது? நான் இப்போ கொடுத்த 41 அப்படிங்கிறது இந்த பேட்டர்னில் இருக்கிற ஒரு எண்ணாக தான் இருக்கும். மற்றபடி போர்டில் 4க்கு 9 9க்கு 2 4952, 4க்கு 9 9க்கு 5 5க்கு 2 அப்படிங்கும்போது எனக்கு ஏ போர்டில் இன்றைக்கி வந்து 6 ஏ போர்டில் 6 வருது. நேற்று வரைக்கும் 0 ட்ராவல் ஆகிட்டே இருந்துச்சு. 9 9 9 3 நாள் வரிசையாக 9 வச்சதுனால 9க்கு 6 பவராக வரலாம். 9க்கு 6 தான் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏ போர்டு. சரி, பி போர்டை பொறுத்த வரைக்கும்
இந்த இடத்துல பார்த்தோன்னா 7க்கு 2 2க்கு 5 7க்கு 2 2க்கு 6 6க்கு 5 அப்படிங்கும்போது எனக்கு பி போர்டில் இதுலேருந்து கிடைக்கிற எண் வந்து 0 அப்படின்னு கிடைக்கிது. ஏ போர்டில் வந்து எனக்கு கிடைக்கிறது 6 அப்படின்னு கிடைக்கிது. ஓகே, சரி. இப்போ இதுக்கப்புறம் வேறு என்ன இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா சி போர்டை பொறுத்த வரைக்கும் 0 9 9 9 அப்படிங்கும்போது 1 9க்கு 6 போகணும், இல்லை 9க்கு 7 போகணும். அப்படிங்கும்போது எனக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் 7. எனக்கு இதுபடி ஒரு போர்டில் ஒரு எண்ணை எடுத்தால் அது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு வந்து ஏ போர்டில் 6, பி போர்டில் 0, சி போர்டில் 7, பிசியை பொறுத்த வரைக்கும் 41 அப்படின்ட்டு இருக்கு. சரி, இப்போ இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக இந்த கம்பெனியோட ரிசல்ட் லாஸ்ட்டாக போன வாரம் வந்தது என்ன இருக்குது அப்படிங்கிறது பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து போன வாரம் ரிசல்ட் என்னென்னா 927 நினைக்கிறேன். ஆமாம், 2927. ஓகே, இப்போ இந்த 2927 ஓகே நண்பர்களே, இதான் இன்றைக்கி வந்து போர்டில் இருக்கிறது. 607 ஏ போர்டில் 6, பி போர்டில் 0, சி போர்டில் 7, பிசியை பொறுத்த வரைக்கும் 41. சரியா, அவ்வளோதான் கெஸிங், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இதுக்கப்புறம் வந்து போன வார ரிசல்ட்டை வச்சு மேட்ச் பண்ணும்போது வேறு ஏதாச்சும் கிடைக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா, இப்போ இதில் என்னென்னா 2927 அப்படிங்கிற ரிசல்ட் 2927 போன வாரத்தில் வந்து நம்மளுக்கு 2927 அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்திருக்கு. அந்த ரிசல்ட்டுக்கு என்ன அப்படின்றத பார்ப்போம். 2927 ஓகேவா, போன வாரத்தில் வந்து 2927 அப்படின்ட்டு நம்மளுக்கு ரிசல்ட், இந்த கம்பெனியோட ரிசல்ட். ஓகேவா, ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம போன வார ரிசல்ட் பாக்கியதாராவுக்கு ஸ்ரீசக்தி அப்படின்னு நம்ம எடுக்கும்போது அந்த ஒரு பேட்டர்ன், ஏன்னா பழையசெல்லாம் முன்னாடிலாம் நம்ம இப்படி தான் பேட்டர்ன் எடுத்தோம். ஸோ இதில் வந்து 0க்கு 9 அப்படின்னா 9க்கு வந்து என்ன வரும், 0க்கு 9 அப்படின்னா 9க்கு வந்து 8 வரும். 8 இங்கே 4க்கு 2 அப்படிங்கும்போது 4க்கு 2னா இந்த இடத்துல 4க்கு 2 அப்படின்னா 5க்கு வந்து 3. 4க்கு 2னா 5க்கு வந்து 3. இங்கே பார்த்தீங்கன்னா 1க்கு 7 இருக்குது. 1க்கு 7 அப்படிங்கும்போது 2க்கு 8. சரியா, 1க்கு 7 அப்படிங்கும்போது 2க்கு 8. இந்த இடத்துல 9க்கு 2 அப்படின்னா 8க்கு வந்து 1. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து 1838 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்கிது. அப்படிங்கும்போது இது அப்படியே டைரெக்டாக வருமானு சொல்ல முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே இருக்கிற 38 இருக்குல்ல, அந்த 38 மட்டும் நான் பிசியில் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன். போன வாரம் பாக்கியதாராவுக்கு ஸ்ரீசக்தி ரிசல்ட்டை 9க்கு 2னா 8க்கு 1, 0க்கு 9னா 9க்கு 8, 4க்கு 2னா 5க்கு வந்து 3, 1க்கு 7 அப்படிங்கும்போது 2க்கு வந்து 8. ஸோ 838ல் இங்கே இருக்கிற இந்த 38 மட்டும் நான் சப்போர்ட்டாக பிசியில் எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். ஸோ நான் இன்றைக்கி வந்து நம்ம கொடுக்குறதுல 607 தான் போர்டு. அடுத்தது பிசியை பொறுத்த வரைக்கும் 41 38. இவ்வளோ தான் விஷயம். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 06 அப்படின்ட்டு அந்த 41 38 சப்போர்ட்டு தான் நம்மளுக்கு வரும். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7 தான் கிடைக்கிது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7 அப்படிங்கிற ஒரு இலக்க எண்ணோட நம்ம இந்த கணிப்பில் முடிச்சிடும். நிறைய நண்பர்கள் இன்னும் ஜாயின் பண்ணல, ஜாயின் பண்ண பார்த்துட்ருக்காங்க. அனைவரும் ஜாயின் பண்ணுங்கள், மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்ப சொல்கிற ஒரு 3 விஷயந்தான், லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம டெய்லியும் மெம்பர்ஷிப் போஸ்ட்லேயும் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதில் மாற்றங்கள் இருந்தாலும் நம்ம அதில் சொல்லிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இது மூலிமா நான் தெரிவிச்சுக்கிறேன். மெம்பர்ஷிப் போஸ்ட்லேயும் நம்ம கொடுத்த கணிப்பில் என்னென்ன தினசரி என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதையும் நான் வரக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. ஓகேவா, ஜாயின் பண்ணி வச்சுங்க. ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மெம்பர்ஷிப்பில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். நேற்று என்ன மெம்பர்ஷிப்பில் கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து 2 மணி என்ன கொடுத்துருந்தோன்றதை ஒரு நிமிஷம் நான் சொல்கிறேன்.
மற்றபடி இந்த பேட்டர்னில் ஸ்ரீசக்தியில் நம்மளுக்கு இது தான் கிடச்சிருக்கு. ஸ்ரீசக்தி 2 3 4 7230 230 927 927 9க்கு 2 2க்கு 7 அப்படிங்கும்போது 230 607 690. ஓகே, இது மாதிரி பேட்டர்னில் நம்மளுக்கு நிறைய வருது. இருந்தாலும் நம்ம சிம்பிளாக சொல்கிறேன், 607 அப்படிங்கிறது ஒரு எண்ணு தான் நம்மளுக்கு. 9க்கு 6 5க்கு 0 2க்கு 7 இவ்வளோ தான் நண்பர்களே நம்ம நேற்று கொடுத்த கணிப்புகளோட மேட்ச் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைத்த ஒரு எண் அப்படிங்கிறது நம்மளுக்கு இது மூலிமா சொல்கிறேன். சரிங்களா, நீங்களும் கெஸிங் எடுத்து பாருங்கள். மற்றபடி பிசி 41 38 அவ்வளோதான், வேறு எதுவும் இதில் எதுவும் இல்லை. ஏபிஎஸ்சி பிசி நம்ம மோஸ்ட்லி அதை நம்ம கொடுக்கறதே கிடையாது. ஏபிஎஸ்சி பிசி பக்கம் வரைக்கும் போவேணாம். அதே மாதிரி நேற்று போஸ்ட்டில் நம்மளுக்கு நேற்று என்ன அப்டேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நேற்று வந்து கொடுத்த கணிப்பில் நம்ம நேற்று வந்து என்ன பண்ணியிருந்தோம் 18ஆம் தேதி நேற்று வந்து ஏசி, அதாவது ஆல் போர்டில் 1 அல்லது 2 அப்படி சொல்லிட்டு நான் போஸ்ட்டில் கொடுத்துருந்தேன். ஆல் போர்டு 1 அல்லது 2 அப்படிங்கிறது போஸ்ட்டில் கொடுத்துருந்தேன். அதில் 2 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இவ்வளோ தான் நேற்று நம்ம கொடுத்தது. அதே ஏசியில் 0231 அப்படிங்கிற மாதிரி கொடுத்தேன். 02க்கு 92 ஏசியில் வந்து 02 எடுத்தது, ஆனால் வந்தது 92. இவ்வளோ தான் விஷயம் நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.